எங்கேருந்துடா இவ்வளோ வாட்டர் கேனை பெறக்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? பலேரும் கடையிலேருந்து தாங்க இந்த வாட்டர் கேன் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எதுக்காகனா, பீட்டா ஃபிஷர்ஸ்க்கு ஒரு சின்ன செட்டப்க்காக தான். நம்மட்ட நெறைய பீட்டா ஃபிஷர்ஸ் வரும். 2, 3 நாள்ல சேல் ஆயிரும். அதுவரைக்கும் இதுக்கு வந்து ஒரு சின்ன செட்டப் வந்து வைக்கணும். அதுக்காக வாட்டர் கேனுக்கு மேல் பார்ட்ட மட்டும் இந்த மாரி வெட்டி விட்டுட்டு, ஸ்டிக்கரெல்லாம் அந்த மாரி உரிச்சு விட்டு எடுத்துக்குருவோம். இதே மாரி எல்லா வாட்டர் கேனுக்கும் இந்த மாரி வெட்டி விட்டு எடுத்துக்குருவோங்க. அதுக்கடுத்து எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணணும் வாட்டர் கேனை. நல்ல தண்ணீல வந்து போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குருவோம். அதுக்கடுத்து மெச்சூரான தண்ணிய வந்து பாதி அளவுக்கு இருக்கிற மாரி இந்த மாரி ஊத்தி வந்து விட்டுருவோம். அதுக்கடுத்து பாதாம் லீஃபை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிருவோம். அந்த தண்ணியை வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்குருவோம். எதுக்காகனா ஃபிஷஸ் வந்து ட்ராவலில் வந்துருக்கும், அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஸ் ஆகணும். அதுக்காக அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து பேக்கெட்லேருந்து ஃபிஷஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து இந்த மாதிரி எல்லா இதுலேயும் ஒன்று ஒன்று வந்து விட்டுருவோம். பீட்டா ஃபிஷஸை பொறுத்த வரைக்கும் தனியாக மொத்தமாக வந்து விட முடியாது, சண்டை போட்டு இறந்துரும். அதனால வந்து தனித்தனியாக அந்த மாதிரி வந்து விடுவோம். ஸோ அதுக்காக தாங்க. இதிலேயே போட்டு வளர்க்கணும் அப்படின்னா வளர்க்கக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு பெரிய செட்டப் வச்சு வளர்த்திங்கன்னா தான் ஹாப்பியாக வந்து இருக்கும். இது வந்து ஒரு 2, 3 நாளைக்கு வந்து இந்த செட்டப்பில் வந்து அதுக்கு ரிலாக்ஸாக வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் கஸ்டமருக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பி வச்சுருவோம். உங்களுக்கு என்ன ஃபிஷஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பீட்டா ஃபிஷஸ் வந்து பிடிக்கணும் அப்படின்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்.